நமது இல்லத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இல்லத்தில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெசிபி தான். மட்டனில் எப்படி ஈஸியான மெத்தடில் அதே நேரத்தில் சுவை அபாரமாக இருக்கக்கூடிய ஒரு கிரேவி செய்யலாங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி பரோட்டாக்கும் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 1/2 கிலோ போன்லெஸ் மட்டன் தான் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இதுக்கு 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, 3-4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் புதினா தலை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது ஒரு குக்கரில் ஃபஸ்ட்டு இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். 1/2 கிலோ மட்டனுக்கு இந்த அளவு போதுமானது. இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அதுதான் மெயினாக போடுவோம். எப்போதுமே நான் மட்டன் கிரேவி என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா முதல்ல மட்டனை இப்படி வேக வைக்கிறதா தான் இருக்கும். ஏன்னா இங்கே உள்ள மட்டன் ஊர் மட்டன் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கூடுதலாக வேக வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் முதல்லையே வேக வச்சுட்டு நான் செய்யும்போது சூப்பராக இருக்கும். மட்டனும் நல்லா இலகி வெந்து போயிருக்கும். இப்போது இதில் மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கேற்ற மிளகாத்தூள், கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வேக வைக்க போகிறோம். வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம், ஏன்னா தண்ணி ரொம்ப விட்டுடும் இது இல்லையா. மட்டனில் பொதுவாகவே தண்ணி விடும். அதனால் கொஞ்சமாக, அதாவது ரொம்ப விட்டுறாமல் திட்டமாக வேகிற அளவுக்கு விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு விசில் வந்ததும் 15 நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம இறக்கிட வேண்டியதான். இப்போ ஸ்டீம் விட்டதுக்கப்புறம் நான் திறந்து பார்த்தோன்னா எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குது. இதை நம்ம கொஞ்சம் கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு கொஞ்சம் அந்த தண்ணி சுண்டுனா தான் ஈஸியாக இருக்கும். நமக்கு அடுத்த ஸ்டெப்பு நம்ம செய்யும்போது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டதுக்கு அப்புறமா உப்பு சரி பார்த்துக்கங்க. உப்பு பத்தலைன்னா இந்த நேரத்தில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஆனால் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மட்டனில் சுண்ட சுண்ட உப்பு கொஞ்சம் சுள்ளுன்னு இருக்கும். அதனால் பார்த்துக்கோங்க. இப்போ அது ஓரளவு சுண்டையாச்சு. அதை இறக்கிட்டு ஒரு அகலமான பேனில் நல்லா தாராளமாக எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதில் ஒரு சின்ன துண்டு பட்டையும் 1 ஏலக்காவும் தான், ரொம்ப போல். ஏன்னா கரம் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கோம் இல்லையா. அதோட காஞ்ச மிளகா ஒரு 4 போட்டிருக்கேன். பெரிய பெரிய காஞ்ச மிளகா 4 கிள்ளி போட்டிருக்கேன். நீங்கள் குண்டு மிளகா இருந்தாலும் அதையும் போட்டுக்கோங்க. இப்போ இது நம்ம லேசாக சுண்டி வச்சுருக்கிற பாருங்கள், அதுவே எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இதை அதனால தான் அகலமான பேன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா ஊற்றி நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க விட போகிறோம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை சிம்லேயோ வச்சுட்டு கொதிக்க விட்டுருங்க. அதுக்கு இடையில நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய ஒரு பொடியை நம்ம பொடிச்சிட்டு வந்துடலாம். அதுதான் இந்த கிரேவிக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஒன்றுமில்லை, ஒரு டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, அவ்வளோதான். சுருக்கமாக சொல்லலாம், 2 டீஸ்பூன் மிளகுனா 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. அது கூட அந்த ஒரு கருவேப்பிலையும் சேர்த்து இந்த மாதிரி பொடிச்சிக்கோங்க. இந்த பொடி ரொம்பவே சூப்பராக இருக்கும். மட்டனுக்கு, சிக்கனுக்கு, எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பொடிச்சு போடலாம். கருவேப்பிலை இல்லாமல் வெறும் மிளகு சோம்போட இதை நீங்கள் பொடிச்சு ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கிட்டா கூட ஆம்லெட்டுக்கு போட்டுக்கலாம், பொரியலுக்கு போடலாம். அதாவது உருளைக்கிழங்கு வறுவல், காரக்கருணை வறுவல், இது மாதிரி இதுக்கெல்லாம் போடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷத்தில் ஓரளவு சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த பொடியை போட்டுட்டு அதையும் கொஞ்சம் நேரம் நம்ம சேர்த்து சுண்ட விட்டோன்னா இந்த கிரேவி செம சூப்பராக இருக்கும். டேஸ்ட் செம தூக்கலாக இருக்கும். கருவேப்பிலை இப்போல்லாம் எல்லாத்துலேயுமே நான் கொஞ்சம் அரைச்சி சேர்த்துக்கிறேன். ஏன்னா கருவேப்பிலை நம்ம அப்படியே கொத்தாக போட்டோன்னா அதை எடுத்து போட்டுடுறாங்க. யாரும் சரியாக சாப்பிட்றதில்ல, சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றது கிடையாது. இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எதுலெல்லாம் பொடிச்சு போட முடியுமோ அதிலெல்லாம் நான் பொடிச்சு சேர்த்துக்கிறேன். அது ஃப்ளேவரும் நல்லா இருக்குது. அது குழந்தைங்களும் சாப்பிட்டா மாதிரி, இப்போ குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்டா மாதிரி ஆயிடுச்சு. இந்த மட்டன் சிக்கன் கிரேவிலாம் இந்த மாதிரி போட்டு பாருங்களேன், செம சூப்பராக இருக்கும். அதாவது ஹாஃப் குக்கில் இருக்கும் போது இந்த மாதிரி போடணும். ஸோ இப்போ மிளகு சேர்த்துருக்கோம், காஞ்ச மிளகா சேர்த்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆரம்பத்தில் அந்த மிளகாத்தூள் போட்டுக்கணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நான் இறக்கிக்கிறேன். இது நான் ட்ரையாக உள்ள சாதத்துக்கு, அதாவது புலாவோ கிச்சடி சாதத்துக்கோ இந்த ஸ்டேஜில் நமக்கு கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சோண்டு தழையை தூவி நான் இறக்கிடுறேன். இன்னும் நீங்கள் சாம்பாருக்கோ ரசத்துக்கோ இருந்தால் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக நம்ம சுக்கா மாதிரி கூட நம்ம அந்த நல்லா சுண்டை வச்சு கூட எடுத்துக்கலாம். இது சப்பாத்திக்கும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சு எடுத்து சாப்பிட வேண்டியது தான். இதோட நான் இறக்கி நான் சர்விங் பவுலில் எடுத்துக்கிறேன்.
ரொம்பவே சூப்பரான ஒரு கிரேவி. செய்கிறது ரொம்ப சிம்பிள். நான் சொன்ன மாதிரி நம்ம முன்னாடியே மட்டனை வேக வச்சிடுறதுனால அதுக்கப்புறம் செய்யக்கூடிய ஸ்டெப்பு எல்லாமே ரொம்ப ஈஸி தான். ஒரு அடுப்பில் நீங்கள் வேறு ஏதாவது செஞ்சுக்கிட்டு இதை செய்கிறது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கஷ்டமே கிடையாது. சமையல் புதுசாக செய்கிறவங்க கூட ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு மெத்தடு தான் இது. இதுலேயே கொஞ்சம் முன்னாடியே எடுத்து நீங்கள் சப்பாத்திக்கோ பரோட்டாவுக்கோ கொஞ்சம் தலை வச்சு கூட சாப்பிடலாம். ரொம்ப சூப்பரான ஒரு கிரேவி. இன்றைக்கி நான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிச்சடி சாதம் செஞ்சு இந்த ஒரு கிரேவி மட்டுமே வச்சுட்டாலே என்னுடைய பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி தான் இன்றைக்கி நான் செஞ்சு சர்வ் பண்ணேன். ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா கிச்சடி சாதத்தோடு இருக்கும். இதே மெத்தடில் சிக்கனை வந்து நீங்கள் குக்கரில் வேக வைக்காமல் ஜஸ்ட்டு தாளித்து நம்ம வந்து சட்டியில் செய்வோம்ல, அந்த மாதிரி சாதாரண சட்டியில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஹாஃப் செமி குக்கில் இருக்கும்போது இந்த பொடியை சேர்த்து நீங்கள் செய்யலாம். மஷ்ரூமில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். மஷ்ரூமும் எல்லாத்தையும் நல்லா இது பண்ணிவிட்டு அந்த பொடியை சேர்த்து நல்லா குக் பண்ணிவிட்டு மஷ்ரூம் சேர்த்தும் நீங்கள் செய்யலாம். அதுவுமே சூப்பராக இருக்கும். ஓகேங்க, நான் வந்து சூப்பரான சுட சுட கிச்சடி சாதம் ரெடி ஆச்சு. அதையும் அதோட மட்டன் கிரேவியும் வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்து நல்ல வீடியோஸோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.